என் பேரு முருகானந்தம் சார். முருகானந்தம். சரி, உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க சார். என்னோட கருத்துன்னு பாத்தீங்கன்னா, இப்ப எப்படிங்க சார் சொல்றது? ஃபர்ஸ்ட் நம்ம நான் மைத்ரில என்னோட இது சொல்றேன் சார். நான் மைத்ரில ஜாயின் பண்ணும்போது என்னோட அப்ளைனர் வந்து அவரு கேரளாங்க சார். அவரு ஒரு ஃபோன் கால் மூலியமா எனக்கு பழக்கம். அவர் இது வரைக்கும் நேர்ல மீட் பண்ணது கூட இல்ல. அந்த அவருக்கு மூலியமா தான் ஃபோன் கால்ல எனக்கு அவர் பழக்கம். அவரு வந்து கொஞ்சம் நாங்க க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் அவர் இந்த மாதிரி ஒரு இது இருக்கு, மைத்ரி ஒன்று இருக்கு, நீங்க பண்றீங்களான்னு சொல்லி எங்களை ஜாயின் பண்ண என்கிட்ட சொன்னாரு. நானும் சரி அவரு சொன்னதை வச்சு சரி நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாசம் ஓஎம்ஓ இருந்து பிஎம்ஓ பார்த்தேன் சார். அப்ப எம்டி சார் வீடியோ எல்லாமே நான் பார்ப்பேன். எம்டி சார் வீடியோ பார்க்கும்போது அவர் என்ன சொல்ற எல்லாத்துலயுமே என்ன சொல்றாரு, மக்கள் நிறுவனம் உங்களுக்காக அப்படின்னு அந்த அவர் பேசுற பேச்சு இருக்கு அப்படிங்களா, அது எல்லாத்துலயுமே வந்து மக்கள் கூட அவ்வளவு இதா இருக்கிற மாதிரி பேசியிருந்தாரு. இப்ப இந்த பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த மக்களுக்கு உண்டான எதுவுமே அவர் சொல்லவும் மாட்டேங்கிறாரு, எதுவும் பேசவும் மாட்டேங்கிறாரு. சரி, இப்ப அவராலதான் பேச முடியல, அவருக்குதான் கண்டிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல சார். ஓகே, இத்தனை உள்ள இருக்கும்போது பூகி வந்து 2-3 வீடியோ போட்டிருந்த அப்படி 2 வீடியோ பூகி பேசிட்டு இருந்த அப்படி ஒரு இது கூட ஓபன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபீலிக்ஸ் பறவைன்னு போட்டு ஒரு ஐடி கூட ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஐடி எதுக்கு ஓப்பன் பண்ணீங்க? அந்த ஐடி ஓப்பன் பண்ணும்போது நீங்க என்ன சொன்னீங்க? இனிமேல் மைத்ரியோட அப்டேட் எல்லாம் இந்த இதுல தான் வரும், இந்த ஐடியில தான் வரும் அப்படின்னு சொல்லி இப்ப நான் என்ன சொல்றேன்னா சார், நான் வந்து என்னோட அப்ப நேரம் பார்த்தது இல்ல. அவரு பார்க்காமயே அவரு சொன்னதை வச்சு அதுக்கு மேல எம்டி சாரோட வீடியோ பார்த்து இந்த நம்பிக்கையில நான் போட்டேன். இன்னைக்கு எனக்கு கீழே 12 பேர் சிஎம் இருக்காங்க சார். 12 பேர்த்துல 5 பேர் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் விட்டுருங்க. இன்னும் 7 பேர் இருக்காங்க. 7 பேர் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அதர் சர்க்கிள். அந்த 7 பேரும் என்ன ஒவ்வொரு நாளும் நீ சொன்னதை கேட்டுதான் நான் போட்டேன், நீ சொன்னதை கேட்டுதான் நான் பண்ணேன், நீ சொன்னதை பண்ணிதான் நான் பண்ணேன், எனக்கு பணம் என்னாச்சு, எனக்கு பணம் வரல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் என்ன டார்கெட் பண்றாங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி வந்துரும் அப்படின்னு தான் சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்க, நீ எனக்கு ஏதோ ஒரு எப்போ வரும், ஏதோ ஒரு இது சொல்லு, சும்மா வந்துரும்னா எப்போ வரும், நாங்க எப்படி நம்புறது அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா சார், இந்த மாதிரி பிரச்சனை இந்த பிரச்சனை நடக்குது. ஓகே, அது பிரச்சனை என்ன பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். இப்ப சிச்சுவேஷன் அப்டேட், இப்ப கரண்ட்ல என்ன நடக்குது, இப்ப என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, அடுத்த கம்பெனில என்ன பண்ண போறாங்க அப்படின்னு யாரும் சொன்னாங்கன்னா அதை வச்சு நம்மளும் நம்ம டவுன்லைன்ல இருக்கவங்களுக்கு சொல்லலாம், நம்மளும் பயப்படாம இருக்கலாம் சார். இப்ப எம்டி சார் அமைதியா இருக்க சரியா, பணம் போட்டவங்க அவங்க கம்முன்னு இருக்கிறாங்க, நம்மளும் அப்படியே நம்ம போட்டு கம்முன்னு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் அமைதியா இருக்கிறாரா இல்ல என்னங்கிறது எனக்கு தெரியலைங்க சார். எனக்கு கீழே என்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேரு அவங்க டவுன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு ஒன்லைன் சார். ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவர் தான் அவரு ஃபர்ஸ்ட் என்கிட்ட இதை பத்தி சொல்லியிருந்தாரு. அப்ப நான் மைத்ரி பண்ணல. அதுக்கப்புறம் இப்ப நான் சொன்னேன் சார், கேரளால இருந்து ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லி அவரு சொன்னதுக்கு அப்புறம் தான் பண்ணேன். அவருக்கு கீழே 20 பேருக்கு மேல சிஎம் இருக்காங்க. அவரு ஒரு பைக் ஒன்று வாங்கினாருங்க சார், புது பைக்கு வாங்கி 6 மாசம் தான் ஆகுது. ஒருத்தர் ஒன்னும் இல்ல, அவர் வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி நீ சொன்னது கேட்டுதான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவருக்கும் கொஞ்சம் சண்டையாகி அந்த பைக்கு 2,00,000 சொல்லி நான் கொடுத்து வாங்கினது சார். அந்த பைக் அப்படியே அவருக்கு இந்த பைக் நீ வச்சுக்கோ, மைவித்திரி வரும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த மைவித்திரி என்னைக்கு வருதோ அன்னைக்கு நீ பணம் உனக்கு மந்த்லி நீ உனக்கு இன்கம் வரும் இல்ல, அன்னைக்கு இந்த பைக் எனக்கு கூட நான் வாங்கிக்கிறேன், அது வரைக்கும் எனக்கு இந்த பைக் வேண்டாம், நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அவரு. இந்த நிலைமை வந்து இப்ப எம்டியோ இல்ல எம்டி ஒரு வீடியோ ஒன்று போட்டு இந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நடக்கிற பிரச்சனை இப்ப நடந்துட்டு இருக்கிற இதுதான், அடுத்தது இதைதான் பண்ண போறோம். இது வர்றதுக்கு இன்னொரு 1 மாசமோ 2 மாசமோ 3 மாசமோ 4 மாசமோ 5 மாசமோ 6 மாசமோ ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்ப நடக்கிற சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிற சொன்னா அவங்களும் நிம்மதியா இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே டவுன்லைன்ல இருக்கிறவங்களுக்கும் சொல்லுவாங்க, அவங்களும் கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க. அந்த பொது அறிவிப்பு ஒரு நிமிஷம், அந்த பொது அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமேட்டு என் கீழே டவுன்ல இருக்கிறவங்க எனக்கு போன் பண்ணி ஒரு விஷயம் சொன்னாங்க. இப்போ மைவித்திரிக்கு ஆப்போசிட்டா பேசுறவங்க நீங்க 1 வருஷமா பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அன்னைக்கெல்லாம் இந்த அறிவிப்பு கொடுத்துருக்கலாம், எந்த ஆதாரமும் இல்லாம என் கம்பெனியை பத்தி நீ எப்படி தப்பா பேசலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. இன்னைக்கு மைவித்திரிக்கு சப்போர்ட்டா பேசுறவங்களுக்கு இந்த அறிவிப்பு கொடுக்குறோம், இது என்ன நியாயம்? இது வந்து அப்ப ஆப்போசிட்டா பேசுறவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, சப்போர்ட்டா பேசுறவங்களுக்கு மட்டும் தான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு எங்க கேட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன சார் சொல்றது, நான் சொல்லுங்க. இல்ல அது வந்து அந்த அறிவிப்பு கொடுத்ததுக்கான முழு காரணம் வந்து நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன்.
அதை நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ண விரும்பல அப்படிங்கிறதுக்காக தான் பேசாம இருக்கேன். அதை மொத்தம் வந்து அந்த அறிவிப்பு கொடுத்ததுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. அது வந்து இல்ல சார், அது நாங்கெல்லாம் நீங்க யாரும் உங்க வீடியோ எல்லாமே பேசக்கூடாது. நான் பாத்துருக்கேன் சார், அது எனக்கு புரியுது. ஆனா அதுல வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பதில் தெரியாதவங்க என்ன காரணம். கேக்குறாங்கல்ல சார், அவங்களுக்கு நம்ம எப்படி புரிய வைக்க முடியும் சொல்லுங்க? இல்ல அது வந்து அது சார்ந்த விஷயங்கள் நிச்சயமா வந்து நிறுவனமே சொல்லுவாங்க. அது சொல்லும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். விரைவில் ஒரு நல்ல விஷயம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து காத்திருப்போம். அவ்வளவுதான். சார் நான் என்ன சொல்றேன்னா, எம்டி சார் தான் பேசணும், கோர்ட்ல வந்து அவருக்கு ரூல்ஸ் போட்டிருக்காங்க, சரி பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க, அதெல்லாம் ஓகே சார், எம்டி சார் பேச வேணாம், வேற யாராவது பேசலாம். இல்லையா, நீங்க யாருமே பேசவே வேணாம், இப்ப பேப்பர்ல பொது அறிவிப்பு கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போங்க. பொது அறிவிப்பு கொடுக்கறதுக்கெல்லாம் கோர்ட்ல எந்த இதுவும் கிடையாது அப்படின்னா, அதே மாதிரி இப்ப இன்னொரு நியூஸ் கொடுக்கறதுக்கும் கோர்ட்ல எதுவும் பண்ண போறது இல்ல, எந்த பிரச்சனையும் வர போறது இல்ல. சார் நான் என்ன சொல்றேன், இப்ப இவ்வளோ போன பிப்ரவரி இருந்து இந்த பிப்ரவரி 1 வருஷம் ஆயிடுச்சுங்க சார். 1 வருஷமா எல்லாம் அமைதியா தான் இருக்காங்க, இருந்தாங்க, நானும் இருக்கேன். அமைதியா இருக்காங்கன்னா நம்ம திரும்ப திரும்ப நம்மளும் கம்முனே இருந்தோம்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க போறது இல்ல சார் கடைசி வரைக்கும். அந்த டைம் போக போக ஒவ்வொருத்தங்களுக்கு பயம் அதிகமாகும். ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை வரும்னா, அப்ளைனர் நீ சொல்லிதான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளைனருக்கு தான் முதல்ல பிரச்சனை வரும். அந்த அப்ளைனருக்கு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் கம்பெனிக்கு பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப கம்பெனி வந்தாலுமே எல்லாம் பண்ணினாலுமே அந்த பேருங்கிறது வந்து போனதுதான், அசிங்கப்பட்டது பட்டதுதான். கம்பெனிக்கு பேர் வந்துடும், கம்பெனி போச்சு திரும்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கம்பெனிக்கு பேர் வந்துடும். இப்ப ஒரு அப்ளைனர் ஒருத்தன் அசிங்கப்படுத்துறான், நீ சொல்லிதான் நான் பண்ணேன், உன்னால என் பணம் போச்சு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இப்ப நான் சொன்னலைங்க சார், ஒருத்தருக்கு சட்டம் வந்துச்சுன்னு சொல்லி, இப்ப அவரு பட்ட அசிங்கம் அது திரும்ப வந்துருமா இல்லைன்னா ஆயிருமா? நம்ம ஒரு வாழ்வாதாரம் மேம்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம எல்லாமே பட்ஜெட் பண்ணி உள்ள வந்தோம். அதுல வந்து ஒரு சின்ன சுணக்கம் ஏற்பட்டிருக்கு. விரைவில் எல்லாமே சரியாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம காத்திருக்கணும். வந்து உங்களுடைய கருத்தை வந்து பதிவு பண்ணதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் இன்னொரு தருணத்தை வந்து நம்ம சந்திக்கலாம். நல்லா ஒரு அழகா பதிவு பண்ணீங்க. உங்களுடைய கருத்து வந்து ரொம்ப இனிமையாக இருந்துச்சு, கேட்கறதுக்கு எளிமையாக வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார், வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கொஞ்சம் கூடிய சீக்கிரம் வந்தா பரவாயில்ல, நல்லா இருக்கும்.